ஐயா ஐயா ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்நேகவலன். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மண் பாதுகாப்பு. மண் பாதுகாப்பு மண் பாதுகாப்பு என்றால் என்ன? மண் பாதுகாப்பு என்பது மண்ணை பாதுகாக்கும் ஒரு யுக்தியாகும். மண் அரிப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, அமிலத்தன்மை போன்ற சீரழிவிலிருந்து மண்ணை பாதுகாக்கும் யுக்திகளாகும். அந்த மண்ணை பாதுகாக்கும் முறைகள், யுக்திகள் போன்ற எதனால் மண்கள் சேதமடைகிறது அதை பற்றி கருத்துக்கள். ஸ்டார்ட். பயிர் சுழற்சி. ஒரு நிலத்துல ஒரே பயிரை நடாமல் மற்ற பயிர்களை நடுவதன் மூலம் மண் வளம் அதிகமாகிறது. இயற்கை உரம் என்பது கனிமப் பொருட்களால் ஆன மரங்களை வளர்த்தல். மரங்களை வளர்க்கறதுனால மண்ணரிப்பை தடுக்க முடியும். மண்ணரிப்பை தடுத்தாதான் மழை ஒரு எல்லா நிற்கும். நன்றி. அடுத்து நீ இங்கே வராது. வீடியோ எடுத்துக்கும் போது இந்த இடையில வரக்கூடாது. பார்க்கணும்னா பார்த்துட்டு தள்ளி இல்லை, அவ்வளோதான். சொல்லி முடிச்சிருக்கோம். சொல்லி முடிப்போம் இருப்பா. இந்த தலைப்பை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றால், எங்களது ஊரில் விவசாய நிலங்களை விட விவசாயம் பண்ண முடியாத நிலங்கள், வறண்ட நிலங்கள், இது மாதிரி பல விவசாயமே பண்ண முடியாத நிலங்கள் அதிகமாக உள்ளதால் நாங்கள் அந்த நிலத்தை விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். மண்களில் நிறைய வகைகள் இருக்கிறது. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் என்ற நிறைய மணல்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மணலுக்கும் தேவையான உரங்களை இயற்கை உரங்களாக கொடுக்கணும் என்ற எங்களது கோரிக்கையும் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, முடிச்சிருந்தோம். என்ன சார்? ஐயா ஐயா ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்நேகவலன். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மண் பாதுகாப்பு. மண் பாதுகாப்பு என்றால் என்ன? மண் பாதுகாப்பு என்பது மண்ணை பாதுகாக்கும் ஒரு யுக்தியாகும். மண் அரிப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, அமிலத்தன்மை போன்ற சீரழிவிலிருந்து மண்ணை பாதுகாக்கும் யுக்திகளாகும். அந்த மண்ணை பாதுகாக்கும் முறைகள், யுக்திகள் போன்ற எதனால் மண்கள் சேதமடைகிறது அதை பற்றி கருத்துக்கள். ஸ்டார்ட். பயிர் சுழற்சி. ஒரு நிலத்துல ஒரே பயிரை நடாமல் மற்ற பயிர்களை நடுவதன் மூலம் மண் வளம் அதிகமாகிறது. இயற்கை உரம் என்பது கனிமப் பொருட்களால் ஆன மரங்களை வளர்த்தல். மரங்களை வளர்க்கறதுனால மண்ணரிப்பை தடுக்க முடியும். மண்ணரிப்பை தடுத்தாதான் மழை ஒரு எல்லா நிற்கும். நன்றி. அடுத்து நீ இங்கே வராது. வீடியோ எடுத்துக்கும் போது இந்த இடையில வரக்கூடாது. பார்க்கணும்னா பார்த்துட்டு தள்ளி இல்லை, அவ்வளோதான். சொல்லி முடிச்சிருக்கோம். சொல்லி முடிப்போம் இருப்பா. இந்த தலைப்பை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றால், எங்களது ஊரில் விவசாய நிலங்களை விட விவசாயம் பண்ண முடியாத நிலங்கள், வறண்ட நிலங்கள், இது மாதிரி பல விவசாயமே பண்ண முடியாத நிலங்கள் அதிகமாக உள்ளதால் நாங்கள் அந்த நிலத்தை விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். மண்களில் நிறைய வகைகள் இருக்கிறது. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் என்ற நிறைய மணல்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மணலுக்கும் தேவையான உரங்களை இயற்கை உரங்களாக கொடுக்கணும் என்ற எங்களது கோரிக்கையும் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, முடிச்சிருந்தோம். என்ன சார்?